வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அவங்களே சொல்கிறாங்க, வாங்க கேட்போம். இளமையிலேயே எனக்கு மார்க்க கல்வியில் ஆர்வம் இருந்தது. சிறு பருவத்திலேயே நான் அநேக விஷயங்களை கற்றுக்கொண்டேன். திருக்குர்ஆனையும் மரணம் செய்துவிட்டேன். திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பல பொன்மொழிகளையும் மரணம் செய்திருந்தேன். எவரேனும் ஒரு மார்க்க அறிஞரை பற்றி கேள்வியுற்றால் எவ்வாறாவது அவரிடம் சென்று அவரிடத்தில் கல்வி கற்க வேண்டும் என்ற துடிப்பு ஏற்பட்டுவிடும். இந்த அளவுக்கு எனக்கு கல்வியில் பற்றும் ஆர்வமும் இருந்தது. எனக்கு 14 வயதுதான் இருக்கும். அப்பொழுது நான் என் முதிய அன்னையிடம் பயணம் செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தினேன். என்னை தவிர வீட்டில் எவருமே இல்லை. முதுமை அடைந்த என் தாய்க்கு நான் தான் ஒரே ஆதரவாக இருந்தேன். என் வேண்டுதலை கேட்ட என் தாய் மௌனமாக இருந்தார்கள். என் வற்புறுத்தல் அதிகமாகிக் கொண்டே போனது. என் ஆர்வம் அதிகரிப்பதைக் கண்டு என் அன்னையும் என்னை அனுப்புவதற்கு தயாராகி விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய முகம் வாடி இருப்பதையும் அவர்கள் கவலையடைந்திருப்பதையும் நான் பார்த்தேன். நான் அவர்களின் கையை பிடித்து தோள் மீது தலையை சாய்த்து கொண்டு, அம்மா, நான் போவதனால் தாங்கள் இந்த அளவு சஞ்சலம் அடைகிறீர்கள் என்றால் நான் போவதாக இல்லை. தங்களுடனே இருந்து இறைவன் நாடும் அளவு நான் கற்றுக்கொள்வேன் என்று கூறினேன். அவர்கள் மன நிறைவு பெற்றார்கள். கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. உணர்ச்சி வசப்பட்டு, நான் கவலைப்படவில்லை மகனே, உன்னுடைய ஆர்வத்தால் என் கனவுகள் நிறைவேறுவதாக உள்ளது. நான் எத்தனையோ இரவுகள் விழித்திருந்து இறைவனிடம் இருக்கரமேந்தி வேண்டியுள்ளேன். இறைவா, உன் அருமை தூதருடைய அறிவுரைகளை என் கண்மணிக்கு புகட்டி விடுவாயாக. அந்த மெய்யறிவை குழந்தைக்கு வாரி வழங்குவாயாக. இறைவா, உன் அடியார்கள் வாழ்நாள் முழுவதும் உன் பாதையில் செல்வதற்கு வழிகாட்டும் ஒளிவிளக்காய் அமையும் கல்வி அறிவை என் மகனுக்கு அருள்வாயாக. உன்னை பயணம் அனுப்புவதாயிருந்தால் எதை தந்து அனுப்புவது? உனக்கு ஏதாவது சமைத்து தந்து அனுப்புவதற்கு வீட்டில் தானியம் இல்லை. உன்னிடம் தந்து அனுப்புவதற்கு காசு பணமும் இல்லையே என்றுதான் நான் கவலையடைகிறேன் என்று கூறும்போது அவர்களின் குரல் கம்மியது. கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஆனால் என் வயது முதிர்ந்த தாய் ஓர் அரிய பெண்மணி. உறுதியான எண்ணமும் மார்க்கத்திற்காக தன்னையே அர்ப்பணிக்கும் தன்மைகளும் கொண்ட பெண்மணி. உடனே தன்னை சமாளித்து கொண்டார். மகனே, நீ கவலைப்படாதே. எவனுடைய பாதையில் நீ புறப்படுகிறாயோ அவனே எல்லா ஏற்பாடுகளையும் செய்வான். அவன் காரியங்களை நிறைவேற்றுபவன். அவன் தன் நல்லடியார்களின் தேவைகளை மனிதர்களின் குறுகிய பார்வைகள் எட்டாத வழிகளில் நிறைவேற்றி வைப்பான் என்று கூறினார். பிறகு என்னிடம் 2 பழைய போர்வைகளை தந்து, மகனே, நான் உன்னை இறைவனிடம் ஒப்படைக்கின்றேன். நீ அவனுடைய அமானிதம்தானே. இறைவன் உன்னை வீணாக்க மாட்டான் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னார். பிறகு என் தலையில் கையை வைத்து தடவி என்னை அணைத்து தம் கண்ணீரை துடைத்த வண்ணம் 2 கரங்களையும் விண்ணோக்கி உயர்த்தி பிரார்த்தனை செய்தார். இறைவா, நான் என் கண்மணியை உனது பாதையில் அனுப்புகின்றேன். உன் அன்பு தூதரின் கல்வியை பெற அனுப்புகின்றேன். இறைவா, எவ்வாறு ஆதரவற்றவளான என் வேண்டுதலை ஏற்று என் மகனுக்கு கல்வியில் ஆர்வத்தை ஊட்டினாயோ அவ்வாறு பயணத்தில் ஏற்படும் ஆதரவற்ற நிலைமையில் அவனுடைய கரம் பற்றி அறியாவிதத்தில் அவனுக்கு உதவி புரிவாயாக. நான் என் வேட்கைகள் என்ற செடியை மார்க்கம் எனும் கனிகள் நிறைந்ததாக கண்டு பூரிக்கும் நன்னாளை எனக்கு காட்டுவாயாக. பிறகு என் முதுகை தட்டி கொடுத்து, மகனே, நீ போய் வருவாயாக. இறைவன் உன்னை கல்வி உலகில் கதிரவனாய் ஒளிரச் செய்வானாக. மகனே, நீ போய் வா. இறைவன் உன்னை காப்பாற்றுவானாகவும் உனக்கு பாதுகாவலனாகவும் இருப்பான் என்று கூறி திருக்குர்ஆனின் வசனத்தை ஓதினார். அல்லாஹ் தான் மிக சிறந்த பாதுகாவலன். அவன் கருணையாளர்களிலேயே மிகவும் கருணையாளன். 12:64. இதை கூறி எனக்கு விடை தந்தார்கள். நான் என் அன்னையின் துவாவெனும் செல்வத்தை பெற்று வெறுங்கரத்துடன் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வீட்டை விட்டு புறப்பட்டேன். நான் மக்காவை விட்டு புறப்பட்டு தீத்துவா என்ற இடத்தை அடைந்த போது அங்கு ஒரு கூடாரம் தென்பட்டது. அதை நெருங்கி அங்குள்ளவர்களுக்கு சலாம் கூறி அங்கே தங்கினேன். அந்த கூடாரத்தில் இருந்த ஒரு கண்ணியமான மனிதர் என் மீது அதிக அன்பு காட்டலானார். மிகவும் கருணையுடன் தன்னுடன் உணவருந்துமாறு என்னை வற்புறுத்தலானார். அவருடைய வற்புறுத்தலுக்கு இணங்க நான் அவருடன் உட்கார்ந்து தயக்கமின்றி சாப்பிடலானேன். அவர் 5 விரல்களையும் உபயோகித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். நான் 3 விரல்களால் சாப்பிடும் வழக்கமுடையவனாக இருந்தேன். அவர் என்னிடத்தில் எந்த வேற்றுமையும் உணரக்கூடாது என்பதற்காக
நானும் 5 விரல்களையும் உபயோகித்து சாப்பிடலானேன். சாப்பிட்டு முடித்த பின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த இந்த பிரார்த்தனை செய்தேன். எங்களுக்கு உண்ணவும் பருகவும் கொடுத்து எங்களை முஸ்லிம்களாக ஆக்கிய இறைவனுக்கே புகழனைத்தும் உரித்தானது. பிறகு எனக்கு விருந்தளித்து உபசரித்தவருக்கும் நன்றி செலுத்தும் சில சொற்களை கூறினேன். சாப்பிட்டு முடித்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது அந்த பெரியவர் என்னிடம் கேட்கலானார், தம்பி, நீங்கள் மக்காவை சேர்ந்தவரா? ஆம், மக்காதான் என் தாயகம் என்று நான் சொன்னேன். நீங்கள் குறைசி குலத்தை சேர்ந்தவரா? நான் ஆம் என்று சொன்னேன். நான் குறைசிதான். நான் மக்காவை சேர்ந்தவன் என்பதையும் குறைசி வம்சத்தினன் என்பதையும் தாங்கள் எவ்வாறு தெரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டேன். தம்பி, இது ஒரு பெரிய காரியமில்லை. மக்களுடன் நீண்ட நாட்களாக பழக்க வழக்கங்கள் இருந்து வருகின்றன. உங்கள் உடையை பார்த்து நீங்கள் பட்டணவாசியாகத்தான் இருக்க வேண்டும் என நான் நினைத்தேன். அடுத்து உணவு சாப்பிடும்போது எங்களுடன் கூச்சமின்றி உட்கார்ந்ததை பார்த்து நீங்கள் குறைசி குலத்தைச் சேர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்று அறிந்தேன். மற்றவர்களுடன் கூச்சமின்றி உட்கார்ந்து சாப்பிடுபவர்கள் மற்றவர்களுக்கும் உளமகிழ்ந்து சாப்பிட கொடுப்பார்கள். இந்த சிறப்பை இறைவன் குறைசிகளுக்கு கொடுத்துள்ளான். பெரியவரே, தங்களின் சொந்த ஊர் எது என்று நான் கேட்டேன். தம்பி, இறை தூதரின் பட்டணம் மதினா நவ்வரா எனது சொந்த ஊர் என்று அந்த பெரியவர் பதிலளித்தார். தற்பொழுது மதினாவில் மார்க்க கல்வியில் சிறந்த அறிஞர் யார் என்று கேட்டேன். அதற்கு அந்த பெரியவர் கூறினார், மாபெரும் மார்க்க அறிஞர் பனு அஸ்பா கூட்டத்தின் தலைவர் மாலிக் இப்னு அனஸ் அவர்கள் ஆவார்கள். இறைவன் அவர்களின் மதிப்பை மென்மேலும் பெருகச் செய்வானாக. நான் ஆமீன் கூறி பெருமூச்சு விட்டவனாக, பெரியவரே, இமாம் மாலிக் அவர்களிடம் செல்ல வேண்டுமென்று என் மனம் துடித்துக் கொண்டிருப்பதை நான் எவ்வாறு விளக்குவேன்? இறைவன் என் ஆசையை பூர்த்தி செய்வானாக என்று கூறினேன். அதற்கு பெரியவர், தம்பி, உங்கள் பேச்சையும் உங்கள் நடத்தையையும் பார்த்தவுடனே நீங்கள் கல்வியை தேடித்தான் வீட்டிலிருந்து புறப்பட்டுள்ளீர்கள் என்பதை புரிந்து கொண்டேன். பெரியவரின் பேச்சில் மென்மையும் அன்பும் ததுமின. தம்பி, நீங்கள் நன்னோக்கத்திற்காக புறப்பட்டு இருக்கும்போது இறைவன் உங்களை ஆதரவற்றவராக்கிவிட மாட்டான் என்று கூறினார். ஹதீஸ்களை தேடிச் செல்லும் ஒரு மாணவரை உபசரித்து உதவி புரியும் வாய்ப்பினை இறைவன் அவருக்கு கொடுத்திருப்பதை நினைத்து அவருக்கு ஆனந்தம் ஏற்பட்டிருப்பதை நான் உணர்ந்தேன். அதன் பிறகு பல செய்திகளை பேசிக்கொண்டிருந்தோம். பிறகு பெரியவர் ஆர்வத்துடன் கூறலானார், தம்பி, இறைவன் உங்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டான். உங்கள் ஆர்வம் நிறைவேறிவிட்டது. இதோ பாருங்கள், அந்த செந்நிற ஒட்டகத்தின் மீது உட்கார்ந்து நீங்கள் மதினாவுக்கு இப்பொழுதே புறப்பட்டு போகிறீர்கள். பொன்மொழிகளை கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் வீட்டிலிருந்து புறப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் இறை தூதரின் விருந்தினர். எனவே நாங்கள் வழி நெடுகிலும் உங்களுக்கு பணிவிடை செய்வோம். எல்லா வகை வசதிகளையும் நாங்கள் செய்து தந்து ஆனந்தம் அடைவோம். மேலும் நாமே உங்களை இமாம் மாலிக் அவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம் என்று கூறினார். பெரியவருடைய முகத்தில் ஒரு ஆத்மீக மகிழ்ச்சி ஒளிவிடுவதை நான் கண்டேன். பிறகு பயணக் கூட்டத்தின் ஒட்டகங்கள் ஒரே அணியில் நிறுத்தப்பட்டன. பெரியவர் என்னை மிக மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் அந்த செந்நிற ஒட்டகத்தின் மீது உட்கார வைத்தார். இறைவனின் நாமத்தை பொழிந்த வண்ணம் பயணிகள் கூட்டம் புறப்படல் ஆயிற்று. பயணக்கூட்டம் புறப்பட்டதும் நான் குர்ஆன் ஷரீஃபை ஓத ஆரம்பித்தேன். கூட்டம் சென்று கொண்டே இருந்தது. நானும் திருக்குர்ஆன் ஓதுவதில் ஈடுபட்டிருந்தேன். எவ்வளவு பாக்கியமுள்ள பயணம் அது! எத்தனை சிறப்பானதாக இருந்தது! மதினாவின் அந்த பாதை நான் இரவில் ஒரு குர்ஆனையும் பகலில் ஒரு குர்ஆனையும் ஓதி முடித்தேன். மதினா போய் சேரும்போது நான் 16 முறை குர்ஆனை ஓதி முடித்திருந்தேன். புகழனைத்தும் இறைவனுக்கே உரியது. நாங்கள் பயணம் ஆரம்பித்து 8 நாட்கள் ஆகிவிட்டிருந்தன. மதினா நெருங்கிவிட்டது. அசர் தொழுகை முடிந்தது. ஒட்டகம் முன்னே செல்ல செல்ல மதினாவை பார்க்க வேண்டும் என்ற என் அவாவும் துடிப்பும் அதிகரித்து கொண்டே செல்லலாயிற்று. குர்ஆனின் இறுதி அத்தியாயத்தை நான் ஓதிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது மதினா நகரின் வீடு வாசல்கள் தென்படலாயின. என் நாவு குர்ஆனின் இந்த வசனங்களை ஓத ஆரம்பித்தன. நான் இந்நகரத்தின் மீது ஆணையிடுகின்றேன். நீ இந்நகரத்தில் இருப்பதால் மேலும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நகரின் மீது ஆணையிடுகின்றேன் என்ற வசனங்களை உச்சரித்து கொண்டிருந்தது. நான் ஆனந்த மிகுதியால் கடுப்படையலானேன். மகரிப் தொழுகைக்கு முன்னால் நாங்கள் மட்டில்லா மகிழ்ச்சியோடு மதினாவை அடைந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளி வாசலை கண்டேன். உள்ள துடிப்பு அதிகமாயிற்று. என்னையும் அறியாமல் கண்கள் கண்ணீரை சொரியலாயின. நாங்கள் பணிவுடன் மஸ்ஜிதே நபவியில் நுழைந்து தொழுகையை நிறைவேற்றினோம். தொழுகைக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்த மன்னரையை அடைந்தோம்.
உள்ளத்தோடு சலாம் கூறி திரும்பினோம். பள்ளிவாசலில் ஒரு பெரியார் ஒழுக்கத்துடனும் பணிவுடனும் உட்கார்ந்திருப்பதை கண்டேன். அவரை சுற்றி இளைஞர்கள் சிலர் பணிவாக தலைகுனிந்து பக்குவமாக உட்கார்ந்து மிக ஆர்வத்துடன் அம்மகானின் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருந்தனர். அப்பெரியாரின் முகம் கல்வியெனும் ஒளியால் முழு நிலவாய் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அவர் ஒரு போர்வையை உடுத்தியிருந்தார், மற்றொரு போர்வையை போர்த்தி இருந்தார். அவர்தான் இமாம் மாலிக் என்று தெரிந்து கொண்டேன். உணர்ச்சியோடு உயர்ந்த குரலில் அவர் கூறிக்கொண்டிருந்தார். எனக்கு நாஃபி என்பவர் கூறினார். அவர் இப்னு உமர் அலி அவர்கள் சொல்ல கேட்டார். அவர் இந்த மன்னரையில் இருப்பவர் சொல்ல கேட்டார் என்று வலக்கையால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மன்னரையின் பக்கம் சுட்டிக்காட்டி நபிமொழியை கூறினார். இது எனக்கு ஒரு வகை பிரமிப்பு ஊட்டியது. இடம் கிடைத்த பக்கத்தில் நான் மௌனமாக உட்கார்ந்து கொண்டேன். இமாம் அவர்கள் திரும்ப திரும்ப முன்போலவே கூறி ஹதீஸ்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஹதீஸ் கற்க வந்தவர்கள் மிக பணிவுடன் கவனமாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நான் கீழே கிடந்த ஒரு துரும்பை எடுத்துக்கொண்டேன். இமாம் அவர்கள் ஒரு நபிமொழியை கூறும்போது நான் துரும்பை என் உமிழ் நீரில் நனைத்து என் கையில் அதை கொண்டு எழுதி கொள்வேன். இமாம் மாலிக் அவர்கள் நான் அறியா வண்ணம் எனது செயலை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு கூட்டம் கலைந்தது. எல்லோரும் எழுந்து செல்லலானார்கள். நானும் எழுந்து போகிறேனா இல்லையா என்று இமாம் மாலிக் அவர்கள் என்னை பார்த்து கொண்டிருந்தார்கள். எல்லோரும் சென்ற பிறகும் நான் என் இடத்திலேயே அமர்ந்திருந்தேன். இமாம் மாலிக் அவர்கள் கையால் சைகை செய்து என்னை கூப்பிட்டார்கள். நான் அவர்கள் அருகில் சென்று பணிவுடன் உட்கார்ந்தேன். சிறிது நேரம் என்னை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்து விட்டு பிறகு கூறினார்கள். இதன் தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆடியோவில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.